வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த வீடியோவோட கடைசியில நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை பத்தி நீங்க என்னோட ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ரெடியா இருங்க. ஓகே. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும் ஏன் நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு? அதோட ரீசன் உங்களுக்கு தெரியுமா? என்ன ரீசன் தெரியுமா? பிகாஸ் நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே புதிய புதிய விஷயம். நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கிறது வந்துட்டு புதுசாக கிடைச்சிருப்பாங்க. நம்ம போய் பார்த்த பிளேஸ் வந்துட்டு புதுசான ஒரு பிளேஸாக இருக்கும். இல்லை நம்ம ஃபீல் பண்ண எமோஷன்ஸ் ஒரு புது எமோஷன்ஸாக இருக்கும். இல்லை நம்ம விளையாடின ஒரு விளையாட்டு புதுசாக இருக்கும். டேஸ்ட் பண்ண ஒரு சாப்பாடு புதுசாக இருக்கும். இது எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு ஹாப்பி மெமரிஸாக நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுற விதமாக நம்ம மூளையில் ஒரு பகுதி இருக்குது, ஹிப்போ காம்பஸ் அப்படின்ற பிளேஸ். அது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குது. இதுதான் மெயின் ரீசன் நமக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துட்டு நமக்கு திரும்ப திரும்ப அது வந்துட்டு என்ன சொல்றது தோணிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமா நமக்கு வந்துட்டு மைண்ட் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ த ரீசன் இஸ் சின்ன வயசுல நமக்கு டிப்ரெஷன் கிடையாது, அதே மாதிரி வந்துட்டு டென்ஷன் கிடையாது. இது எதுவுமே இல்லாததுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே ஹாப்பியாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு வாசனையை ஸ்மெல் பண்ணால் கூட நான் சின்ன வயசுல இந்த சென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு ஃபுட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் சாப்பிடுவோம், ஐயோ இதை நான் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட சைல்ட்ஹுட் விஷயத்துல என்ன விஷயம் ஞாபகம் வருது அண்ட் எதை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க எனக்கு என்னோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம். பை.